Tamil Junior February 2013. Get ready. 10 seconds. 5 seconds. Start. தலைவர் அவர்களே, அன்புள்ள பெரியோர்களே, ஆசிரியர் தினத்தை ஒட்டி நடக்கின்ற இந்த விழாவிலே பங்கு கொண்டு எனது கருத்துக்களை கூற வாய்ப்பினை நல்கியதற்கு என் மனமார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது போற்றுதலுக்குரிய முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த நாளையே நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறோம். வழக்கமாக இந்த ஆசிரியர் தினத்தை ஒட்டி கல்வி நிறுவனங்களில் விழா நடத்தி ஆசிரியர்களை பாராட்டுவார்கள், அவர்களுக்கு நன்றி கூறி கௌரவிப்பார்கள். ஆசிரியர்களை நேரில் சென்று வணங்கி ஆசி பெறுகின்றவர்களும் இருக்கிறார்கள். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். மாதா பிதா குரு தெய்வம் என்ற மரபை எல்லாம் நாம் நன்கு அறிவோம். புனிதமான ஆசிரிய பணிக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய ஒருவருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுவது ஆசிரியர் தொழிலுக்கு பெருமை சேர்ப்பதாக அமைகின்றது என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்வார்கள். நமது பள்ளி கல்லூரி ஆசிரியர்களை எண்ணி பார்த்தால் அவர்களுடைய திறமை தகுதியை எல்லாம் மதிப்பீடு செய்து பார்த்தால் அவர்களில் பெரும்பாலானவர்கள் நல்லாசிரியர்களாக இருந்ததை அறிவோம். பாடங்களை கற்று கொடுப்பதோடு நிற்காமல் மாணவர்களை மாண்புக்குரியவர்களாக மாற்றுவதிலும் வரலாறு படைத்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அத்தகைய ஆசிரியர்களுக்கு அவர்களது மாணவர்களும் சமுதாயமும் நூற்றாண்டு விழா எடுத்து பாராட்டுவதும் நடக்கிறது. உண்மையில் ஒருவருடைய முதல் ஆசிரியர் அவரது அன்னையே. மொழியை, பழக்க வழக்கங்களை, பண்பாட்டை மற்றும் ஒழுக்கத்தை கற்று கொடுக்கின்ற அன்னையே முதலாவது ஆசிரியர் ஆவார் என்பதில் ஐயமில்லை. அடுத்த நிலையில் கட்டுப்பாட்டை போதிப்பவர் தந்தை என்று கூறுவதில் தவறேதும் இல்லை. அதற்கு பிறகு எண்ணையும் எழுத்தையும் கற்று தருகின்றவர் ஆசிரியர். ஆசிரியர் தினம் என்றால் கற்று கொடுத்த அனைவரையும் நன்றியோடு எண்ணி பார்க்கும் நாள் என விரிவாக பொருள் கொள்ளலாம் என்றே நான் கருதுகிறேன். அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆசிரியர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டாலும் பெரும்பாலான ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பதில் ஆர்வமும் ஈடுபாடும் திறமையும் உள்ளவர்களாகவே இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொள்வதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றியை கூறி அமைகிறேன். மதுரையிலுள்ள வழக்குரைஞர் ராமன் பழனியில் தெற்கு ரத வீதி 4ஆம் இலக்கமிட்ட
வீட்டிலிருக்கும் பாலன் என்பவருக்கு விடுத்த அறிக்கை. ஐயா, மதுரை மேலமாசி வீதியில் வசிக்கும் என் கட்சிக்காரர் திரு வேலன் அவர்கள் சார்பாக இந்த அறிவிக்கையை அனுப்புகிறேன். தங்களுடைய மகளின் திருமண செலவுக்காக என் கட்சிக்காரரிடம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் 10,000 கடன் வாங்கியதாகவும் ஓர் ஆண்டிற்குள் வட்டியுடன் திருப்பி செலுத்துவதாக வாக்குறுதி அளித்ததாகவும் பலமுறை நேரிலும் கடிதம் மூலமும் கேட்டும் திருப்பி செலுத்தாமல் சாக்குப்போக்கு சொல்வதாகவும் என் கட்சிக்காரர் தெரிவிக்கிறார். ஆகவே இந்த அறிவிக்கை கிடைத்த 15 நாட்களுக்குள் கடன் தொகையை வட்டியோடு சேர்த்து என்னிடமோ அல்லது என் கட்சிக்காரரிடமோ செலுத்தாவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து செலவு தொகையோடு வசூல் செய்ய நேரிடும் என்பதை அறிவுறுத்துகிறேன். தங்கள் உண்மையுள்ள ஸ்டாப்.